ராஜ விருந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் இப்போ ஒரு ராஜ விருந்தை பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, அதுக்கு முன்னாடி வேணுங்கிற வகையான சாப்பாடுகள் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடி வேணுங்கிற சாப்பாடு இருக்குது. ஆனால் அந்த யாருமே அதை விரும்பி சாப்பிடலை. அவங்க உட்காந்துருக்காங்க, கண்ணில் கண்ணீராக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு சாப்பிட போகிற அந்த சாப்பாட்டில் இருக்கிறது யார் தெரியுமா? அந்த பொண்ணோட கணவன். அந்த குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிறது யார் தெரியுமா? எல்லாம் கறி துண்டாக இருக்குது. ஆனால் அந்த கறியெல்லாம் யார் அப்படின்னா அந்த குழந்தைகளோட அப்பா. அப்படி என்ன நடந்துச்சு? அச்சோ, அவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படி ஒரு சில பேர் வரலாறு இடம் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் யாருன்னா முகமது பின் துக்ளக். டெரரான ஆள்னு வச்சுக்கோங்களேன். சிரிப்பார், அப்புறம் ஏன் சிரிச்ச நடிப்பார், முறைப்பார். அவர் ஒரு கலவையான ஆள். அவர் அப்போ தான் புதுசாக நம்ம நாட்டுக்கு மன்னராகிறாரு. மன்னரானால் அவருக்கு கீழே அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுக எல்லாருமே விசுவாச பிரமாணம் எடுக்கணும். அதாவது நான் உனக்கு உள்ளபடி இருப்பேன், சத்தியமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். அப்படி அவரோட அத்தை பையன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் இந்த மன்னருக்கு எதிராக, இந்த லூசு மன்னருக்கு எதிராக என்ன பண்ணுறாருன்னா ஒரு எதிர்கலகம் புரிகிறாரு. அப்போ மன்னர் முகமது பின் துக்ளக் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா படை அனுப்புறாரு. அந்த படைக்கும் அந்த நபருக்கும் சண்டை ஆகுது. அவர் ஒரு எஸ்கேப் ஆகி ஓடிறார். தோத்து போயிட்டார் அந்த நபர், பகாவுதீன் தோத்து போயிட்டாரு. ஆனால் அவர் ஓடுறாரு. ஓடி ஒரு மன்னர்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த மன்னரும் பாவம் இவருக்காண்டி நம்பி வந்துட்டாங்கிறக்காண்டி சண்டை போட்டு அவரும் வீட்டோட எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு ஓடுறாரு. அப்படி ஓடி 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 கடைசி ஒரு இடத்துல என்ன பண்ணியாச்சுன்னா மாட்டிட்டார். இந்த பகாவுதீன் அப்படிங்கிற நபர் முகமது பின் துக்ளக் கிட்ட மாட்டிட்டார். என்ன நடந்துச்சுங்கிறதா மேட்ரு. அவரை கிட்டத்தட்ட சங்கிலிலாம் போட்டு அரசவைக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அரசவையில் அவரை உயிரோட இப்படி தலையில் தொங்க விடுறாங்க. தொங்க விட்டுட்டு ஃபுல்லாக அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் தோலை உரிக்கிறாங்க. ஃபுல்லாக ஆடுகள்லாம் இது பண்ணிட்டு உரிப்பாங்களே, உயிரோடு உரிக்கிறாங்க. உயிரோடு அவர் தொங்கி கிடக்காரு, சதயமாக தொங்கி கிடக்காரு. அந்த உடம்புல என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன ஷார்ப்பான குச்சிகளை வச்சுலாம் ஓட்ட போட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த உடம்புல எல்லாமே சின்ன சின்ன பொடிகள்லாம் போட்டு ரொம்ப தடவை அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் தலையை துண்டை வெட்டிடுறாங்க. அவர் உடம்புல இருந்து சில சதைகளை எடுக்கிறாங்க. அந்த தலையிலிருந்து சில சதைகள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அரிசியோட வேக வச்சு இந்த வெஜ்ஜு புலாவ் மாதிரி நான்வெஜ் புலாவ்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட பிரியாணிமே வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் கறியாக சமைச்சு அவங்க வீட்டால் கூப்பிட்றாங்க. பகாவுதீனோட ஒய்ஃபு, பகாவுதீனோட குழந்தைங்க, அவங்களோட சொந்தக்காரெலாம் கூப்பிட்டீங்க, வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது, உட்காந்துருக்காங்க பாவம். அவங்களுக்கு தான் இந்த சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. சாப்பாடை வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை யாராச்சும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மக்கா உங்களை என்ன போட்டுருவேன், புலாவு போட்டுருவேன் அப்படின்ட்டாரு. மிச்ச உடம்பை என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் இதை யானைகளுக்கு போட்டாராம். அப்புறம் அந்த உடம்பை வச்சு வைக்கோல் இதெல்லாம் வச்சு அந்த அவர் ஆட்சி பண்ண ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு அனுப்புனாராம். என்கிட்ட யாராச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், புலாவு தான் அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப 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 லூசுத்தனமான ராஜாக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க.